இந்த வீடியோவில் நம்ம தசம விரிவுகளை கொண்டு விகிதமுறா எண்களை அடையாளம் காணுதல் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டில் விகிதமுறு எண்ணுனா என்ன, விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். லைட்டாக அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. இப்போ பையோட மதிப்பு 3.14 15 92 65 35 8 9 7 9ன்னு போய்கிட்டே இருக்குது. அதாவது இங்கே வந்த எண் திரும்ப வரல. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், 3.14 14 14ன்னு போய்கிட்டே இருந்ததுன்னா நம்ம 3.14ன்னு போட்டு மேலே பார் போட்டுருவோம். இதை விகிதமுறு எண் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பார் போட முடியாது. ஏன்னா வந்ததே திரும்ப திரும்ப வரவே இல்லை, வேறு இதாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி வர்றதெல்லாம் விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். பையோட மதிப்பு என்னன்னு சொல்லுவோம், 22/7. அதாவது இது தோராய மதிப்பு தான். அதனால் இதெல்லாம் விகிதமுறா எண்களில் வரும். இப்போ பையோட மதிப்பு 22.7னா இதை வகுத்தோம்னா நமக்கு சுழல் தன்மையுள்ள தசம விரிவாக வருதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பையோட மதிப்பு 22/7ங்கிறது தோராய மதிப்பு தான், இதோட உண்மையான மதிப்பு கிடையாது. இப்போ பை ஈக்குவல் டு 22/7ன்னு நம்ம தோராயமாக தான் சொல்கிறோம். அதனால் இது எல்லாமே விகிதமுறா எண்களில் தான் வரும். அடுத்து பாருங்கள், 0.101100 111000 அடுத்து 1111ன்னு போய்கிட்டே இருக்கு. அப்போ இதுவுமே வந்த நம்பர் வரலை, எல்லாமே வேறையாக வர்றதுனால விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அடுத்ததும் 0120 புள்ளிக்கு அடுத்து 0120 அடுத்து 121 201 21 212 வேறையாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இதையும் விகிதமுறா எண்கள் தான் சொல்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், அதை என்ன சொல்லியிருக்காங்க, முடிவுறவும் இல்லை, முடிவுறா மற்றும் சுழல் தன்மை உடையனவும் இல்லை. ஏன்னா வந்ததே திரும்ப திரும்ப வரலை. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நமக்கு இதை P/Qன்னு எழுத முடியாது. ஏன்னா கீழே பை போட்டு 1 போட்டு 0 போடணும் அப்படின்னா மேலே பார் போட்டால் நம்ம இதுக்கு முன்னாடியே சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். முடிவுறா தசம எண்களை விகிதமுறு எண்களாக மாற்றுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நம்ம பின்னமாகவே மாற்ற முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க, அவற்றை P/Q வடிவில் எழுத இயலாது. அதனால் இதை விகிதமுறா எண்கள் சொல்கிறோம். முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவை பெற்றிருக்கும் எண்கள் விகிதமுறா எண்கள் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, √3 தசம விரிவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே ரூட்டில் இருந்ததுன்னா அதை எப்படி வெளியில் எடுக்கலான்னு பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இப்போது 576ன்னு இருந்ததுன்னா இந்த சைடில் இருந்து 2 நம்பராக கொண்டு வரணும். இப்போ இங்கே 5 இருக்குன்னா இது நம்ம என்னது வர்க்க மூலம் தான். இந்த 576க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறோம். அப்போது இங்கே இந்த சைடில் இருந்து போகும்போது 2 நம்பராக கொண்டு வரணும். வலது சைடில் இருந்து இடது சைடு 2 நம்பராக எடுக்கும்போது இங்கே 76ன்னு எடுப்போம். அடுத்து 1 மீதம் இருக்குது, 2 4. அடுத்து மீதம் 1 வருமா, 1 வரும்போது இந்த 76 இறக்குவோம். ஏன்னா 2 தான் இறக்கணும். அடுத்த ஸ்டெப்பு இந்த ஈவோட 2 நம்ம பெருக்குவோம், 2 4ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த 4 பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டோம்னா, இப்போ 4 பக்கத்தில் 3 போட்டோம்னா இந்த 3ஆல் பெருக்கணும். 3 9, 4 12. இதுதான் இதோட, அதாவது வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 4 பக்கத்தில் 3 போட்டோம்னா திரும்ப அந்த 3ஆல் பெருக்கும்போது 43ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு 129ன்னு கிடைக்கும். இதே இது 4 பக்கத்தில் 4 போட்டோம்னா அந்த 4ஆல் தான் பெருக்கணும். 4 16 மிச்சம் 1, 4 16 16 1 17 176 வந்துருச்சா. ஓ, இங்கே 4 போடுறத இங்கே மேலேயும் 4 போடுவோம். அப்போ ஆன்சர் 576க்கு வர்க்க மூலம் பார்த்தோம்னா 24 தான் ஆன்சர். அதே மாதிரி √3க்கு இதுக்கு நம்ம தசம விரிவு கண்டுபிடிக்கணும்னா 3 போடுவோமா. ஓரன்னா 1, ஏன்னா
இப்போ 2 போட்டோம்னா 2 4ன்னு மாறும். அதனால் 1 1, மீதம் 2. அடுத்து 2 தடவை 0 இருக்கணும். ஏன்னா நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது 2 நம்பராக இறக்குவோம். 2 0 இறக்குறதுனால மேலே புள்ளி வைப்போம். அடுத்து இங்கே ஈவிலேருந்து இந்த 1 அடுத்து இது பண்ணும்போது 2ஆல் பெருக்கோமா, 2 2. அடுத்து இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் போடுதோமோ அதான் நம்பரால் பெருக்கணும். இப்போது 6ன்னு போட்டோம்னா 2 பக்கத்தில் 6 போட்டோம்னா 6ஆல் பெருக்கணும்னா 6 36, மிச்சம் 3, 2 12 15 156. அடுத்த நம்பரை போட்டு பார்ப்போம். 2 பக்கத்தில் 7 போட்டோம்னா 7ஆல் பெருக்கோமா, 7 49, மிச்சம் 4, 2 14, 14 4 கூட்டினா 18. இப்போ 189 போடலாம். அடுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நம்பர். இப்போ 7 இங்கே போட்டோம்னா மேலேயும் 7 போடுவோம். இப்போ 189. இப்போ கழிச்சோம்னா 11ன்னு கிடைக்கும். அடுத்து ஏற்கனவே புள்ளி வச்சதுனால 2 0 இறக்கும். ஏன்னா 2 நம்பராக தான் இறக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த 1.7 17 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 34ன்னு கிடைக்கும். 34ன்னு போட்டு 34 பக்கத்தில் 2 போட்டோம்னா 2ஆல் பெருக்கணும். 2 4, 2 4, 4 2 8, 3 2 6. இப்போ 684 தான் வருது. அதனால் 34 பக்கத்தில் 3 போட்டோம்னா 3 9, 4 12, மிச்சம் 1, 3 9, 9 1 10, 1029. இந்த 3 இங்கே மேலே போடுவோம். இப்போ கழிச்சோம்னா 1 7 71ன்னு வரும். அடுத்து 2 0 இறக்கும்போது இதை 2ஆல் பெருக்கி இங்கே போட்டு திரும்ப ஒரு நம்பரை சேர்க்கும்போது அதே நம்பரால் பெருக்குவோம். அப்போ நமக்கு 1.73, அடுத்து 2 0 5 0 8ன்னு போய்கிட்டே இருக்கும். வந்த நம்பரே வராது. ஏன்னா இங்கே நம்ம 2 0 இறக்கும்போது இங்கே ஈவை திரும்ப 2ஆல் பெருக்கி நமக்கு நம்பரெல்லாம் மாறிக்கிட்டே வருங்கும்போது மேலேயும் ஈவும் வந்த நம்பரே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது இதை விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். இப்போது இந்த விகிதமுறா எண்கள்லேயே பாருங்கள், முழு வர்க்கமற்ற மிகை எண்களின் வர்க்கமூலம் அனைத்தும் விகிதமுறா எண்கள். அதாவது முழு வர்க்கமற்ற அப்படின்னா இந்த 4 முழு வர்க்கம். ஏன்னா இப்போ 4 √4னா இதை வெளியில் எடுத்தால் 2ன்னு கிடைக்கும். அப்போ இது விகிதமுறு எண்களாக மாறிடும். இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வெளியில் எடுக்க முடியலை அப்படிங்கும்போது அதெல்லாம் விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு √2, √3, √5, √6, √7. ஏன்னா இதெல்லாம் வெளியில் எடுக்க முடியாது. முழு எண்ணாக வெளியில் எடுக்க முடியாது. இப்போ 49 √49னா இதை வெளியில் எடுத்தால் 7ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 2.9ல் கீழுள்ளவற்றை விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்களாக வகைப்படுத்துக. √10ன்னு இருக்குது. இப்போ 10னா எப்படி பிரிச்செழுவோம்? 2 × 5, 2 10. இது விகிதமுறா எண்கள். ஏன்னா வெளியில் எடுக்க முடியாது. அடுத்து √49 எப்படி எழுதுவோம்? 7 × 7. இப்போ 7 வெளியில் எடுக்கலாம். இது விகிதமுறு எண்கள். இது விகிதமுறா எண்கள். √10 விகிதமுறா எண்கள். அடுத்து பாருங்கள், 0.025. இது நமக்கு தெரியும், விகிதமுறு எண்கள் தான். அதாவது முடிவுறு தசம எண். அடுத்து பாருங்கள், 0.76 பார்னு இருக்குது. 6க்கு மேலே பார் இருக்குது. இதுவும் விகிதமுறு எண். ஏன்னா முடிவுறா சுழல் தசம எண். இந்த 6 மட்டும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், 2.5055005555ன்னு போய்கிட்டே இருக்குது. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. இது முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். அப்போ இது விகிதமுறா எண்கள்னு வரும். அடுத்து பாருங்கள், √2 ÷ 2. இதுவும் விகிதமுறா எண்கள் தான். பின்னத்தில் இருக்குன்னு நம்ம விகிதமுறு எண் சொல்லிடக்கூடாது. ஏன்னா பின்னத்தில் இருக்கும்போது அந்த P/Q இந்த ரெண்டுமே முழுக்களாக இருக்கணும். அப்படி முழுக்களாக இருந்தால் மட்டும்தான் அது விகிதமுறு எண். மேலே விகிதமுறா எண்,
கீழே வந்து முழு எண் இருக்குது, அப்போ இது வந்து விகிதமுறா எண் தான் வரும். அடுத்து பாருங்க 0.12, 0.13 ஏதாவது ஒரு 3 விகிதமுறா எண்கள் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 0.12க்கும் 0.13க்கும் இடையில இருக்குன்னா நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். 0.12 010010001000 நம்ம எப்படினாலும் இஷ்டத்துக்கு எழுதிக்கலாம். அடுத்து இன்னொரு நம்பர் பாருங்கள் 0.120 400400004 போய்கிட்டே இருக்கும். அடுத்து 0.12070007000 போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பக்கத்தில் 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் போடலாம். அப்படி போட்டாலும் 0.124ன்னு போகும். இதே இது 0.125ன்னு போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த 2 வந்து 2க்கு அடுத்து 5 5 விட பெருசாக இருந்தால் அதை 3ஆக மாற்றிடலான்னு. அதனால் 0.12 3 இந்த இடத்துல 4 இந்த வரைக்கும் நம்பர் போடலாம். 0.125ன்னு போடக்கூடாது. அப்படி போடும்போது இந்த 5 வந்து இங்கே ஒன்றை மாற்றி 0.13ன்னு மாறிடும். அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து விகிதமுறு எண்ணாக இருக்குது. ரூட் ஆஃப் பி இது வந்து விகிதமுறா எண்ணாக இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் ரூட் பி இதுவும் விகிதமுறா எண் தான். ஏ மைனஸ் ரூட் பி இதுவும் விகிதமுறா எண் தான். ஏ இன்ட்டு ரூட் பினாலும் விகிதமுறா எண் தான். ஏ பை ரூட் பினாலும் விகிதமுறா எண் தான். ரூட் பி பை ஏனாலும் விகிதமுறா எண்கள் தான். இப்படி ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். பின்னமாக இருக்கும்போது 2 நம்பருமே முழுக்களாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு 2.11 ஒரு 2 நம்பர் கொடுத்து அதுக்கு இடப்பட்டு இருக்க விகிதமுறு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம 0.5152ன்னு எழுதுகிறோம். அடுத்து 0.5352ன்னு எழுதுகிறோம். ஏன்னா அந்த ரெண்டுக்கும் இடையில ஏதாவது 2 விகிதமுறு எண்கள் கேட்டதுனால. அடுத்த சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 2.12 எக்ஸ் கீழ்கண்டவற்றுள் எக்ஸ் மற்றும் ஒய் விகிதமுறு எண்களா அல்லது விகிதமுறா எண்களா என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஏ வந்து 2 + √3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி வந்து 2 - √3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸை வந்து ஏ + பி ஒய் வந்து ஏ - பின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஏ + பினா ஏ என்னது 2 + √3. அடுத்து ப்ளஸ்ன்னு சொன்னதுனால நம்ம ப்ளஸ் போட்டு பியோட மதிப்பு எழுதிக்கலாம். +2 - √3. இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருந்தா நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும் மதிப்பை. ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ +√3 -√3 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதம் இருக்குது 2 கூட்டினா 4. அப்போ இது வந்து விகிதமுறு எண்கள். ஒய் பாருங்கள். ஏ - பி ஏ என்னது 2 + √3. அடுத்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ - பின்னா மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே 2 - √3ன்னு போடணும். ஏன்னா இந்த -2க்கும் வரும், இந்த -√3க்கும் வரும். அப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்? 2 + √3 போட்டுருவோம். அடுத்து மைனஸையும் 2ஐயும் பெருக்குனா -2ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸையும் பெருக்கும்போது +√3ன்னு வரும். அடுத்து பாருங்க. +2 -2 கேன்சல் ஆயிரும். இதை 2 கூட்டினா 2√3. அப்போ இது வந்து விகிதமுறா எண். ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ + √b ஏ - √b ஏ √b ஏ பை √b √b/a இதில் எந்த மாடலில் இருந்தாலுமே நம்ம இதை வந்து விகிதமுறா எண் தான் சொல்லுவோம். இங்கே எப்படி இருக்குது? 2√3ன்னு இருக்குது. ஏ √bங்கிற மாடலில் இருக்குது. அப்போ இதை வந்து விகிதமுறா எண் சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். ஏ வந்து √2 + 7, பியோட மதிப்பு வந்து √2 அடுத்து -7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸ் வந்து ஏ + பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மதிப்பு என்னது? √2 + 7. அடுத்து பியோட மதிப்பு +√2 - 7. +7 -7 கேன்சல் ஆயிரும். அப்போ இதை கூட்டணும்னா 2√2ன்னு வரும். அப்போ இது வந்து விகிதமுறா எண்.
அடுத்து பாருங்கள் ஒய் வந்து ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ என்னது √2 + 7 மைனஸ் சிம்பிள் போட்டு அடுத்த நம்பரை ப்ராக்கெட்குள்ளே தான் போடணும். ஏன்னா இந்த மைனஸ் உள்ள 2 நம்பருக்கும் வரும். இது ஒரு நம்பர்னால் நமக்கு பிரச்சனை இல்லை. 2-3 நம்பராக வந்ததுன்னா மைனஸ் போட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் நம்பர் எழுதணும். இப்போ √2 + 7 மைனஸும் ப்ளஸ் √2 நமக்கு -√2ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸும் -7ம் +7ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் √2 -√2 கேன்சல் ஆயிரும். 7 7 கூட்டினா 14. இது வந்து விகிதமுறு எண். அடுத்து மூணாவது பாருங்கள் a = √75, b வந்து √3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஏபின்னு சொல்லியிருக்காங்க, ஒய் வந்து a/bன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டே பேருக்கும் √75 இன்ட்டு பியோட மதிப்பு √3. இப்படி தனித்தனியாக இருக்கதா நம்ம ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 75 × 3. 75 எப்படி பிரித்து எழுதலாம்? 5 × 5 × 3. ஏன்னா 5 25, 25 3 பெருக்குனா நமக்கு 75ன்னு கிடைக்கும். அப்புறம் இந்த 3. இப்போ 2 தடவை 5 இருக்குது, ஒரு 5 வெளியில் எடுத்துடலாம். 2 தடவை 3 இருக்கிறனால ஒரு 3 வெளியில் எடுத்தோம்னா இது வந்து வீதமுறு எண்ணாக மாறிடும். அடுத்து பாருங்கள் a/b √75/√3. இப்போ மொத்தமாக ரூட்டுக்குள்ளே 75/3ன்னு போடுறோம். அடித்தோம்னா 1 3 3, 2 3 6, மிச்சம் 1, 5 3 15. இப்போ √25ன்னு இருக்குது, இதை வெளியில் எடுக்க முடியும். 5 25. இப்போ 2 5க்கு ஒரு 5 வெளியில் எடுத்துரும். இப்போ இதுவுமே விகிதமுறு எண் தான். அடுத்தது சம் பாருங்க. ஏ வந்து √18, பி வந்து √3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு வந்து ஏபின்னு சொல்லியிருக்காங்க, ஒய் வந்து a/b. இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் = √18 × √3. இப்போ ரூட்டுக்குள்ளே 18 எப்படி எழுதலாம்? 6 × 3ன்னு எழுதலாம். 6 × 3 × 3. இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துருவோம். 3 √6. இந்த 6 வந்து எப்படி 2 × 3னாலும் அதை வந்து வெளியில் எடுக்க முடியாது. அப்போ இது வந்து விகிதமுறாயன்னு சொல்கிறோம். அடுத்து ஒய் பாருங்கள், √18/√3. ஏன்னா ரெண்டே வகுக்க சொல்லியிருக்காங்க, a/b. இப்போ √18 எப்படி பிரிப்போம்? 6 × 3 / 3. 3 3 கேன்சல் ஆயிரும். இப்போ √6. இப்போ இதுவும் விகிதமுறா எண் தான். இதில் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியன ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த குறிப்பில் ஒரு விகிதமுறு எண்ணு இன்னொன்று வந்து விகிதமுறா எண்ணாக இருந்ததுன்னா அதை கூட்டினாலும் கழிச்சாலோ வகுத்தா வந்து நமக்கு விகிதமுறா எண் தான் கிடைக்கும். ஆனால் இது 2 விகிதமுறா எண்ணாக எடுத்து அதை கூட்டணும், அப்படி இல்லாட்டி கழிச்சோம், அப்படி இல்லாட்டி பெருக்கணும், இல்லாட்டி வகுத்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து நமக்கு விகிதமுறு எண்ணாக கிடைக்கலாம், அப்படி இல்லாட்டி விகிதமுறா எண்ணாக கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.13ல் √9.3 எண் கோட்டில் குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆனால் √9.3ஓட மதிப்பு வந்து நமக்கு 3.04959014ன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், பயிற்சி 2.3ல் இது அதே மாதிரி தான். கீழ்காணும் விகிதமுறா எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதோட மதிப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். √3 இதோட மதிப்பு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1.7320 5080ன்னு போய்கிட்டே இருக்கும். √4.7ஓட மதிப்பு வந்து 2.1679ன்னு போய்கிட்டே இருக்கும். √6.5ஓட மதிப்பு வந்து 2.5495ன்னு போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்து நீள்வகுத்தல் முறையில் செஞ்சு பார்த்து ஆன்சர் சரியாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது பாருங்கள். கீழ்காணும் எண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகிதமுறா எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 0.30/100110011. அடுத்தது வந்து 0.3020202002. இந்த 2க்கு இடையில விகிதமுறா எண் தான் கேட்டிருக்காங்க. போகும்போது நம்ம எதுனாலும் எழுதிக்கலாம். ஆன்சர் பாருங்கள், 0.30120222ன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், 0.30130333ன்னு போய்கிட்டே இருக்கும். அதாவது இந்த எடுத்தது வந்து 2வது இதில் பாருங்கள் 0.302ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல
5 கண்டிப்பாக வரக்கூடாது. வந்தால் இங்கே வந்து நமக்கு 0.302ன்னு மாறிடும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் பார்க்கணும். அதனால் இதை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. எத்தனை நம்பர்னாலும் எழுதலாம். 6/7 மற்றும் 12/13 இதுக்கு இடையில 2 விகிதமுறா எண்கள். இதை நம்ம வகுத்து போட்டோம்னா 0.857142ன்னு போய்கிட்டே இருக்கும். 12/13 வகுத்து போட்டோம்னா 0.923076ன்னு போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வகுத்து பார்த்துக்கோங்க. நம்ம அடிக்கடி வகுத்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். இரு விகிதமுறா எண்கள்னு சொன்னதுனால இதுக்கு எடப்பட்டு எழுதலாம். இங்கே வந்து 0.9ன்னு இருக்குது. அப்போ 0.9க்கு முன்னாடி வரைக்கும் எழுதலாம். இங்கே 0.8 5க்கு மேலே எழுதலாம். இப்போ பாருங்கள் 0.86161166 அது எழுதுறது வந்து நம்ம இஷ்டம் தான், எப்படினாலும் எழுதிக்கலாம். 0.8717711777ன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள் √2 மற்றும் √3. இப்போ √2ஓட மதிப்பு 1.414ன்னு போய்கிட்டே இருக்கும். √3ஓட மதிப்பு 1.732ன்னு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எடப்பட்டு நம்ம என்ன நம்பர்னாலும் எழுதிக்கலாம். விகிதமுறா எண்கள்னு சொன்னதுனால 1.51551155ன்னு எழுதிக்கிட்டே போகிறோம். அடுத்து 1.61661166 போய்கிட்டே இருக்கும். அடுத்து மூணாவது சம் பாருங்கள். 2.236067 போய்கிட்டே இருக்குது மற்றும் 2.2365055500 போய்கிட்டே இருக்கு. இந்த 2 எண்களுக்கு இடையே 2 விகிதமுறு எண்கள் கேட்டிருக்காங்க. விகிதமுறு எண்கள்னால் நமக்கு என்னென்ன தெரியும். ஏன்னா ஒன்று ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், மேலே பார் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2க்கு எடப்பட்டு முடிகிற மாதிரி நம்பர் இருக்கணும். 2.2362, 2.2363. ஏன்னா 6 5க்கு முன்னாடி என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மெய்யெண்களில் விகிதமுறு எண்களும் வரும், விகிதமுறா எண்களும் வரும். விகிதமுறு எண்ணுன்னா அதை 2 வடிவில் நம்ம எழுதலாம். முடிவுறு தசம விரிவு, அதாவது மீதி 0 கிடச்சதுன்னா அது வந்து முடிவுறு தசம விரிவுன்னு வரும். இப்போ மீதி 0 கிடைக்காம இப்போ 0. ஏதாவது ஒரு 2 நம்பரை வகுத்தோம்னா 5 5 5 5 இப்படி 5 மட்டும் போய்கிட்டே இருக்குன்னா 5 பார்ன்னு போடுவோம், 0.5 பார்ன்னு போடுவோம். இதை வந்து முடிவுறா சுழல் தசம விரிவுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே விகிதமுறு எண்களுக்கு கீழே வரும். இதே இது விகிதமுறா எண்கள்னா முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம விரிவு. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2.236067 9ன்னு வந்த நம்பர் வராது, திரும்ப திரும்ப வேறு வேறு நம்பராக போய்கிட்டே இருக்கும்.